This video sponsored by genreview.online. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா சங்கத்தில் சிவன் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி ஏன்னா சிவனுக்கு பௌர்ணமி பூஜை நடக்கும் பண்ணுது, அதனால் நம்ம போய் அதை பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதை தெரிந்து பாருங்கள், அதுதான் சிவன் கோயில். வாங்க நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். நம்ம சிவன் கோயில்கிட்ட வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா சிவன் கோயிலை க்ளீன் பண்ணிக்கிறாங்க எல்லோரும். இன்றைக்கி பௌர்ணமி பூஜை நடைபெறதுனால இவர் யாருன்னு பார்க்கலாம். வந்து சங்கம் பேரூராட்சி தூய்மை பணியாளர் பழகுது. கொஞ்சம் பேச காமிங்கண்ணா, ஆடியன்ஸுக்கு ஒரு ஆய் சொல்லணுண்ணா. வாங்க நம்ம சிவன் கோயில் பாருங்க. இதுதான் சிங்கம். சங்கத்திலே இது போல் சிவன் சிலையை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுதான் பார்த்துக்குது. இது வந்து எந்த இடம்னு பார்த்தோன்னா சங்கம் கோட்டமேடு, தோக்கவாடி கோட்டமேடு பகுதியில் ஒரு தென்னந்தோப்புல இருக்குது. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க தான் நமக்கு தெரியல. பழைய காலத்துலேருந்து இருக்கும் பழகுது. வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம். இது கோயில் கட்ட ஆரம்பிப்பாங்க பழகுது, அதனால் அடித்தளம் போட்டுக்கிறாங்க. அதை நம்ம பாருங்கள். பாருங்கள், சுற்றி தென்னந்தோப்பு, வாழைந்தோப்பு. அதுக்கு நடுவில் வந்துக்கிறாரு நம்ம சிவன். கிட்ட போய் பார்க்குறேன் வாங்க. சங்கத்திலே இது போல் சிவன் சிலை வேறு எங்கேயுமே இல்லை, இது இடத்து மட்டும்தான் உள்ளது. நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டால் சங்கம் தோக்கவாடி கோட்டமேடு பகுதியில் வரணும். அப்போ வந்தால் தான் இந்த சிவனை நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். இந்த கோயில் பிற்காலத்தில் கட்டுவாங்க பழகுது. கட்டிட்டு பிறகு நம்ம முழுசாக எப்படிக்குது நம்ம பார்க்கணும். ஏன்னா சிவன் கோயில் எங்கேயுமே இது போல் விடுறதில்ல, எல்லோரும் கட்டிடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சு முடிச்சுட்டு பிறகு பார்க்கலாம் இந்த இடம் எப்படிக்குது நம்ம. அது வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தூரத்தில் ஒரு மயில் மேய்த்து பாருங்கள். அது பெண் மயில் நினைக்கிறேன், ஏன்னா அது தோகை இல்லை. அது போது பாருங்கள், நல்லா பாருங்கள். அது கிட்ட போகலாம், ஆனால் கிட்ட போனால் அது மயில் பறந்துடும். அதனால் நம்ம இங்கேருந்தே பார்க்குறோம். பறக்குது பாருங்கள். நம்ம சிவன் கோயிலுக்கு செல்லும் வழி தான் நம்ம பார்க்குறோம். வாங்க கோயில்கிட்ட போகலாம். தூய்மை பணியாளர்கள் நல்லா அவங்க வேலையை செஞ்சுக்கிறாங்க சிறப்பாக. அதை பாருங்கள் நீங்களே. இதெல்லாம் பக்தர்கள் நடந்து போகிற இடம் கோயிலுக்கு, அதனாலவே நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறவங்க இந்த இடத்துக்கு வரணுன்னா நான் சொன்ன சங்கம் தோக்கவாடி ஏரிக்கு அருகாமையில் உள்ளது, அதாவது கொல்லமோடு என்ற பகுதியில் தான் இந்த சிவன் கோயில் இருக்குது. நீங்கள் பார்த்து வழியில் என்ன கேட்டு அட்ரஸ் கேட்டு தெளிவாக வந்துடுங்க. இன்றைக்கி பௌர்ணமி பழகுது, அந்த பௌர்ணமிக்காக சிறப்பு பூஜை நடைபெறும் சிவன் கோயிலில் பாருங்கள்.